அது நீங்க தான் கடைசி பிள்ளை இல்லைங்களா? ஆமா. 4 பேர் கடைசி பிள்ளை. நீங்க குருவானராக போகணும் அப்படின்னு சொல்லி செமினரி போகணுன்ற நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம். அப்ப எப்படி ஃபீல் பண்ணாங்க அவங்க? அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் சின்ன பிள்ளைல இருந்து வளர்றப்ப என்னவே நான் ஒரு ஃபாதர் மாதிரி நினைச்சுதான் நான் வளர்ந்தேன். அதனால நான் போறோம்னு சொன்னப்ப வேண்டான்னு யாருன்னு சொல்லல, ரொம்ப சந்தோஷமா போக சொன்னாங்க. ஓ பரவாயில்ல, அப்ப சந்தோஷமா தான் உங்களை வழி அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி யாரும் அழுகலை, போக வேண்டாம் யாருமே போ, சரி போயிட்டு வாங்க. சரிங்க ஃபாதர். இப்ப நீங்க மதுரை டைசஸ் இல்லைங்களா? ஆனா இது வந்து கவுஹாட்டி வடகிழக்கு இந்தியா அந்த பகுதியில் இருக்கு. எப்படி அங்கிருந்து இந்த இந்த டைசஸ் சூஸ் பண்ணீங்க? நான் MSFSல படிச்சேன். ஆனா அங்க படிக்கிறப்ப பெங்களூர்ல சூர்யா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அங்கதான் பிலாசபி படிச்சேன். ஆனா அங்க படிக்கிறப்ப நிறைய வேற வேற மாநிலத்துல இருந்து வர்ற என் கூட படிச்சவங்க நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஓகே ஓகே. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், நம்மளும் ஏதாவது கொஞ்சம் தூரத்துக்கு போலாமே. இப்ப நம்ம வந்து சில பேர் நம்ம ஊர் வந்து டெல்லியில இருக்காங்க, சில பேர் குஜராத்ல இருக்காங்க, இந்த பக்கம் யாருமே இல்லையே. அப்போ வந்து ட்ரெயின் வந்து சென்னையில இருந்து குவஹாத்தி வரைக்கும் தான் வரும், அதுக்காக ட்ரெயின் இல்லை. ஓ சரிங்க. 97ல அப்படி கொஞ்சம் தூரமா போவோமே அப்படின்ட்டு நான் போய் அங்க இருக்க ஃபாதர்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் தூரமா போனதா நீங்க பண்ண முடியுமா. அப்ப வந்து எங்க ஆயர் ஒரு பெங்களூர்ல ஒரு மீட்டிங் வந்திருந்தாரு. சரிங்க. அவர் வந்து என்னை பாட்டு ரொம்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், நான் கூப்பிட்டுக்கிறேன்னு அப்படியே ஒன்னு கூப்பிட்டேன். நீங்க ஜாயின் பண்ணது MSFS அந்த காங்கிரிகேஷன்ல ஜாயின் பண்ணீங்க. பட் உங்களுக்கு வந்து இங்க பண்ணி செய்யணும்னு ஒரு ஆசை, தூரத்துல போகணும் அப்படின்ற ஒரு, நம்ம ஊர்ல எல்லாரும் தூரத்துல போறோம், நம்மளும் போவோம், இந்த புது இடத்துக்கு போவோம். அதான் மதர் தெரேசாவுடைய அழைப்பு தான், கால் வித் இந்த கால் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா? கடவுள் மதர் தெரேசாவை அழைச்சாங்க, ஆனா அதுலயும் ஒரு புதிய ஒரு அழைப்பாக கொடுத்தாங்க. அதே போல உங்களையும் சாமியாராகணும் ஒரு செமினர்ல MSFS காங்கிரிகேஷன் சேர்ந்தீங்க. பட் இருந்தாலும் அதன் பிறகு ஒரு அழைத்தலுக்குள் ஒரு அழைத்தல் இல்லைங்களா? அழகா வந்து கவுஹாட்டில இங்க பணி செய்யணும்னு சொல்லி. அப்ப உங்க பேரண்ட்ஸ் உங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எப்படி பாத்துக்கிறாங்க? ஏன்னா தூரமா போறீங்க. ஆமா, நானும் சின்ன பிள்ளைல இருந்து வீட்டுல நான் சொன்னதுக்கு எதுவுமே மறுப்பு தெரிஞ்சது. இப்போ நான் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு டூர் போனோம்னா சொன்னா சரி போயிட்டு வா அப்படிம்பாங்க. அதே மாதிரி நான் போறேன், சரி போயிட்டு வா. அந்த மாதிரி உடனே தூரம் பக்கம் எதுவுமே சொல்ல, சந்தோஷமா போயிட்டு வச்சு. ஓகே. கிளம்பி ஒரு சில பேர் எப்படி வரணும்னு சொன்னாங்க. அப்படியே நீங்க மட்டும் தனியா வந்துட்டீங்க. எனக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் ஹிஸ்டரி ஜியோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஆனா நான் கண்ணை மூடிட்டு டெல்லி நான் போய் மேப்ல கை வைக்க முடியும் அந்த அளவுக்கு. இன்னைக்கு நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப அது அந்த படிச்ச ஞாபகத்தை வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். அதனால ஈஸியா சுலபமா எனக்கு எங்க மேகாலயா, எங்க ஜம்மு காஷ்மீர் எனக்கு தெரியும். அதனால இந்த பக்கம் இருக்கு, வடக்கு இருக்கு, கிழக்கு இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா. அப்படியே வந்துட்டீங்க. நீங்களே தனியா வந்தீங்க? தனியா தான். ஓ பரவாயில்ல, ரொம்ப தைரியம். அப்ப வந்து பிலாசபி முடிச்சுட்டு ஒரு 22-23 வயசு, 1997 நவம்பர் 22 நான் இங்க வந்தீங்க. அப்பா மறக்காம இருக்கிறீங்க அந்த டேட். அப்புறம் இங்க வந்து நீங்க தியாலஜி படிச்சீங்க? ஆமா, இங்க வந்து ஒரு பங்குல 3 மாசம் ஒரு இடத்துல இருக்க சொன்னாங்க. அங்கதான் அந்த காரோ மக்களை சந்திக்கிற எனக்கு வாய்ப்பு. காரோங்கிறது ஒரு ட்ரைப் மக்கள். அங்க ஒரு 3 மாசம் இருந்தேன். அது பிறகு போரோ மக்கள், அது வேற ட்ரைப்கள். அங்க இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வாய்ப்பு.
பிறகு உடனே எனக்கு இறையியல் படிக்க ஷில்லாங் அனுப்பிட்டாங்க. ஷில்லாங்கில் படிச்சீங்க? ஆமாம். அங்கே ஒரு 4 வருஷம் படித்தேன். அங்கே முடிச்சுட்டு ஃபாதர் ஆனது வந்து 2003 4ஆம் தேதி ஆர்டினேஷன் ஆகிட்டாங்க. எங்கள் ஆண்டவரே எங்கள் ஊருக்கு வந்து எனக்கு ஆர்டினேஷன். கவுஹாட்டி பிஷப் வந்து அங்கே வந்தார். ரொம்ப செல்லமாக வச்சுக்கிறவர். அவரே வந்து முடிச்சு குறிப்பிட்ட கொடுத்து ஃபாதர் ஆகி 21 வருஷம் ஃபாதர் ஆகிட்டீங்க. போனது மே 4ஆம் தேதி 21 வருஷம் முடியுது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணி செஞ்சீங்க? நான் 2003 குரூப் பட்டம் வாங்கின பிறகு 2 வருஷம் பிஷப் ஹவுஸ்ல ஆயர் இல்லத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, மற்றும் குரு இல்லம் இந்த மைனர் செமினரியில் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் அங்கே இருந்தேன். நான் அந்த ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போகிறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு புதுசாக ஒரு இடத்துல ஒரு பங்கு தொடங்கியிருந்தோம் பூட்டான் பக்கத்தில். அங்கே யாரும் போகிறது கொஞ்சம் பயப்பட்டாங்க. அப்போ என்னை கேட்டப்போ நான் துணிச்சல நான் போகிறேன் அப்படின்னு நான் போனேன். 2 வருஷம் 2005 போய் 2007 வரைக்கும் நான் உதவி பங்கு தந்து அங்கே இருந்தேன். சரி சரி. கொஞ்சம் கஷ்டமான இடம், பலதரப்பட்ட கஷ்டங்கள் அங்கே. அங்கே போய் சேர்றதே ரொம்ப கஷ்டம். ரோடு வந்து அப்படியே கீழே இறங்கி அப்படி மேலே ஏறிடுவாங்க. ஐயோ பிரதர், பயங்கரமான ரோடு. இத்தனை மேடு இத்தனை பள்ளம் பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ தான் வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் சர்ச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்படியும் ஒரு சர்ச் இங்கே இருக்குது இல்லை சார்? மேக்ஸிமம் இங்கே எல்லாம் மூங்கில் தான் அவங்களோட இதுக்கு. ஆமாம், அந்த ரோடு வந்து 1960 போட்டது அந்த ஊரில். அப்போ ரோடே போடல. ஓகே ஓகே. அங்கே 10-12 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் வண்டியில் போகும்போது. வண்டியில் போகிறேன், நான் நடந்தே போயிடுவேன். ஏன்னா அந்த வண்டியில் போயிட்டு ரொம்ப கஷ்டம். நடந்தே போயிடுவேன். 12 கிலோமீட்டர். ஆமாம், நடந்துடும். நடந்து போயிடுவோம். இந்த மாதிரி மக்களுக்கு சோகம்லன்னு கூப்பிட்டாலும் நாங்கள் நடந்து தான் போயிட்டு வர்றது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வண்டியில் போயிட்டு வர்றதை விட. நடந்து போன, அதாவது ஒத்தடி பாதையெல்லாம் அடி போயிட்டு வந்துடலாம். அப்பயும் வந்து கீழே இறங்கி போகிறது தான். ஆமாம், ஒரு மாதிரி ரொம்ப காடான இடம், ஆணைகள் தொல்லைகள் அதிகம். ஆமா, நைட்ல நிம்மதியா தூங்க முடியாது. நாங்க வந்து அந்த பங்கு ஆரம்பிச்சப்போ சும்மா ஒரு தகரம் போட்ட இடத்துலதான் வச்சு ஆரம்பிச்சோம். எனக்கு ஒரு பங்கு தந்தை இருந்தார், இப்பதான் சமீபத்தில் இறந்து போயிட்டாரு. ஃபாதர் நசரேன் அச்சாரியான்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி ரொம்ப நல்ல உழைப்பாளி. 2 பேரும் இருந்தோம். அவரு 2 பேரும் மாத்தி உழைப்போம். அந்த இடத்துல இருந்து கஷ்டமான வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. ஆணைகள் மத்தியில வாழ்ந்தது இன்னைக்கு அது ஒரு நல்ல இடமா மாறியது. ரொம்ப முன்னேறிடுச்சு அந்த இடம். ஓகே ஓகே. கடவுள் புண்ணியத்துல நான் எங்கெங்க போய் கஷ்டப்பட்டு 1 வருஷமோ, எங்கேயும் 1 வருஷம் வேலை செய்யல, 2 வருஷமோ 5 வருஷமோ செஞ்சோம்னா அது ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னையில நம்ப முடியாத அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஓகே. பூட்டான்ல அந்த பக்கத்தில் நீங்கள் ஆரம்பித்த அந்த பங்கில் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு, அதோடைய அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். உதவி பங்கு தந்து எனக்கு மொழியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஹிந்தி லேசா தெரியும். நான் ஹிந்தி அவ்வளவா ஆர்வம் எடுத்து படிச்சது இல்லை. சரிங்க. நான் நினைச்சது நம்ம ஃபாதர் ஆன பிறகு நம்மளை படிக்க அனுப்புவாங்க வெளிநாட்டுல, நம்ம படிச்சுட்டு வந்து பசங்க இது செமினர்ல சொல்லி டீச் பண்ணோம்னா போதும். அது மாதிரிதான் என்னுடைய எண்ணம் இருந்தது. ஆனா அந்த இடத்துல எனக்கு முன்னால 4 பேரை அனுப்பி 4 பேரும் பல காரணங்களால் அங்க போக முடியாம நான் போன பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கூட இருந்த ரொம்ப சப்போர்ட். நாளைக்கு என்னால படிக்க முடிஞ்சா ஏன் உன்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு இருக்க அறிவு எனக்கு 5% தான் இருக்கு, உன்னால முடியும். ஆனா நானு உண்மையத்தான் சொல்றாரா இல்ல ஜோக் அடிக்கிறாரா ஃபாதர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 3 மாசம் அப்படியே போகுது. என்னால நான் போய் மக்களுக்கு ஏதாவது சோகம் இல்லைன்னா செஞ்சுட்டு அது கம்யூனியன் கொடுத்துட்டு வந்துடுவேன்.
ஆனா போய் மைக்கை பிடிச்சி பிரசங்கம் என்னால் பண்ண முடியும். அவங்க இந்த லாங்குவேஜ் தெரியாதுனால. அங்க ஒரு 3 மொழி. பூட்டான் பக்கத்துல நான் அந்த பங்குக்கு பேரு நகரி ஜுலி. 3 மொழி எனக்கு எதுவுமே தெரியாது. 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கஷ்டப்படாத நான் ஒண்ணு எப்படி கொண்டு போறேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா எனக்கு ரொம்ப ஆர்வமும் அதிகமா இருக்கு. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. 3 மாசம் கழிச்சு என்னுடைய நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க, உன்னால முடியும், நீ உட்காந்து படி. அது என்னுடைய ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். கத்துக்கிட்டீங்க. சின்ன பிள்ளைலாம் ரொம்ப உதவி செய்யும். ஏதாவது தப்பு செஞ்சோம்னா அவன் சொல்றப்பல அவங்க சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை நம்ம சொல்லிக் கொடுக்க அப்படியே. அது கூட ஈவினிங்லாம் சின்ன பிள்ளைட கொஞ்சம் சாக்லேட் எல்லாம் கொடுத்து அதோட விளையாட போகும். அது எனக்கு நல்லா. அதுல சின்ன பிள்ளை எனக்கு டெஸ்ட் எடுக்குங்க, மார்க் கொடுப்பேன்னு சொல்லி ஜோக் அடிச்சு விளையாட. முதல் நாள்லாம் 0 0 ஃபாதர் 0 ஃபாதர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 10 நாள் எல்லாம் விளையாண்டு எல்லாம் பண்ண ஒரு 12 மார்க்கு 13 மார்க்கு இந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டா எடுத்து எப்படாவது 3 மணி இந்த பிள்ளையெல்லாம் வரும் படிக்கிறது. அது கூட படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் நானா செல்ஃப் ஸ்டடியும் பண்ணி கொஞ்சம் கத்துக்கிட்டேன். 2 வருஷம் தான் இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த மொழியில மொழி கத்துக்கிட்டீங்க. அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இது. அவங்க இருக்க ஃபுட்டு கல்ச்சர்லாம் எப்படி ஃபாதர்? அங்க வந்து பலதரப்பட்ட மக்கள். இந்தியாவில் அந்த பீகார், யூபி அந்த மாதிரி மக்களும் இருப்பாங்க. டீ கார்டன், அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க நம்ம கத்தோலிக்கர் மெயின் அங்கிருந்து தான் இருப்பாங்க. ஓகே. பின்னால பூட்டான் பார்டர்ல வந்து போரோ அந்த ட்ரைப் மக்கள் இருப்பாங்க. பெங்காலின்னு சொல்லி அந்த மக்கள் இருப்பாங்க. அங்க வந்து ஒரு ஒரு இந்தியாவுக்குள்ள இன்னொரு இந்தியானே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களுடைய ஸ்வீட்ஸ். ஃபாதர் இதுக்கு பேர் என்ன ஃபாதர்? பிமுங் மை Cingadi kude kilbora ninga. கில்பொரா. Steam ka. எந்த இதுக்கு? Ayu cartoon sa ayade mai ba puwa man pitha nya kan puwa பிட்டா. இது வந்து ஃபேமஸ் இல்லைங்களா அவங்களுடைய கல்ச்சர் ஃபுட். ya kude jakket manti ninga. சக்கெட் பந்தே. Pitha. Ayade round pitha ninga. எப்போயெல்லாம் ஃபாதர் சிஸ்டர்ஸ் அவங்க வீடுகளை சந்திக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு டீ கொடுப்பாங்க. அந்த டீ அந்த ஃபாதரோ சிஸ்டரோ வாங்கி குடித்தாங்க அப்படின்னா அது அந்த வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என அவங்க நினச்சிக்குவாங்க. ஒரு இடத்துக்கு திருப்பள்ளிக்கு போறோம்னா அங்க இன்னைக்கு வந்து அங்க சாப்பாடு வித்தியாசம் இருக்கும். அதை முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போனால் அங்க வித்தியாசமா இருக்கும். ஆனா எதுனாலும் நம்ம அது சாப்பாடு வந்து வித்தியாசமா இருந்தாலும் எது நமக்கு ஒரு பிரச்சனையா எனக்கு தெரிஞ்சதில்லை. அடாப்ட் ஆயிடுச்சு. போற இடத்துல நான் மக்கள்ல ரொம்ப ஏழ்மையா இருப்பேன். எதுக்கு நீங்க எங்க செலவழிச்சு நீங்க சாப்பாடே கொடுக்க வேண்டாம் அப்படி கூட நான் சொல்லி நான் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டேன். இதுல சைக்கிள்ல தான் போவேன் நான் உதவிச்சாமி. அங்க சைக்கிள் தான் வேகமா போகலாம் வண்டியை விட. எத்தனை கிலோமீட்டர் ஃபாதர் மேக்ஸிமம்? பாரிஸ்க்கும் ஒரு ஊருக்குலாம் போன சமயத்துல 12-13 கிலோமீட்டர் வரும். ஆனா அப் அண்ட் டவுன்ஸ் தான் இல்லைங்களா? ஒரு சிலது கொஞ்சம் பிளைனா காடு எல்லாமே காடு தான். ஓகே. கொஞ்சம் பயமா இருக்கும் சைக்கிள்ல போனாலும். ஆனா போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. போக ரொம்ப என்ஜாய் பண்ணி உடம்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சைக்கிள் ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அங்க இருந்து நீங்க கிளை பங்குக்கெல்லாம் போவீங்க இல்லைங்களா? கிளை பங்கு அங்க ஒரு 20-22 இருக்கும் ஊரு. அவ்வளோ கிளை பங்குகள்? ஆமா. ஒரு ஊருக்கும் இந்த உதவி தாங்க எல்லா இடத்துக்கும் போகணும். ஏன்னா பங்குச்சாமியாருக்கு அவருக்கு பல வேலைகள் இருக்கும். அது அவர் பார்த்துக்குவார். அந்த முக்கியமான அவர் பார்த்துக்குவார். இந்த அருள் சாதனங்கள், திருப்பலிகள் ஒரு 3 மாசம் நான் போகாம இருந்தேன். அந்த மொழி தெரியாம. என்னைக்கு மொழி தெரிஞ்சதோ அப்ப இருந்து அங்க முத வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்து உட்காருவோம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மீட்டிங் வச்சு உட்காருவோம். அப்போ நாங்கள் வந்து அங்கே மந்த்லி அந்த மாதத்துக்குள்ளே ப்ரோக்ராம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். யார் எந்த வில்லேஜுக்கு எந்த ஊருக்கு என்னைக்கு பூசை அப்படின்னு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். யாருக்காச்சும் சுகம் இல்லைன்னு எங்களை கூப்பிட்றப்ப அதுக்கு டைம்லாம் கிடையாது. அது எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் போயிடுவோம். அது மாதிரி சிஸ்டர்களும் நல்லா உதவி செய்ய ஹெல்ப் பண்ணுவாங்க. போயிடுவோம். அந்த மந்த்லி ப்ரோக்ராம் போட்டு அதை ஃபாலோ பண்ணுறோம். லாங்குவேஜ் படித்தது மொழி தெரிஞ்ச பிறகு ரொம்ப எப்படா அந்த ப்ரோக்ராம் பாட்டு போகணுமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பூட்டான் ஃபாதர். இப்போ அதுக்கப்புறம் வேற எங்க இருந்தீங்க? அது பக்கத்தில் இன்னொரு இடத்துல, அதுவும் பூட்டான் பக்கத்தில் தான். அங்கேயும் ஒரு உதவி பங்கத்துல அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தேன். பெரும்பாலும் இதே மாதிரி வேலைகள் தாங்க. 2 பக்கத்து பங்கு தான். ஒரே ஏரியா, எல்லாமே புது பங்கு தான். நான் தான் அங்கேயும் முதல் உதவி பங்கு தந்தேன். இருந்து அங்கேயும் எல்லாம் பக்கத்துல மக்கள் நல்ல பல வழிகளில் மக்களுக்கு உதவிகளை செஞ்சு மேலே கொண்டுறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சோம். அந்த அருள் தந்தை வந்து ஃபாதர் மரிய சூசன், அவரும் தமிழ்நாட்டுக்கார் தான். அவரு எனக்கு அவர் தான் பங்கு தந்தை இருந்தார். நான் தான் அவருக்கு முதல் உதவி பங்கு தந்தேன். 2 பேரும் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருப்போம். எல்லா இடத்துக்கும் போவோம், வருவோம். பல இடங்கள்ல போய் புதுசா பங்குகளுக்கு ஆரம்பிக்கலாம், இந்த இடத்துல போனா நல்லா இருக்கும். அவருக்கு இடம் வாங்கி புதுசா பங்குகள் ஆரம்பிக்கிறது அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஆனா அவர் ஏன்டத்தை நான் தான் அவருக்கு இந்த இடம் சரி வருமா வராத நான் தான் அவருக்கு சொல்லணும். அவருக்கு பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு நல்ல பணி செஞ்சீங்க. 2 வருஷம் அங்க 2-3 இடங்கள். பிறகு அது தனியா ஒரு பங்க ஆக்குற அளவுக்கு இடம் வந்துச்சு. ஆனா அப்ப ரோடெல்லாம் இல்ல, தண்ணில எல்லாம் ஆத்த கடக்கிறது பைக்ல தான் போகணும். அப்ப வண்டியில இல்ல. அந்த பைக்கை தூக்கி ஒரு படகுல வச்சுட்டு தான் நாங்க போகணும். அப்புறம் ஒரு சில இடத்துல அப்படியே இதா கவுந்துரும். அந்த மாதிரி அனுபவம் ஆமா இருக்கு. கவுந்துரும். பைக் என் முதுகுல இருக்கும். ஐயோ, அப்படியெல்லாம் போய் இப்ப அந்த இடங்கள்லாம் இப்ப 15 வருஷமா நல்லா ரெடி ஆகி நிறைய கத்தோலிக்கர் மக்கள் உள்ள திருச்சபைக்குள்ள வந்து நல்ல நல்ல பங்குகளா இருக்கிறப்ப பாக்குறப்ப அது யாருக்குன்னா தண்ணியில் நாங்க விழுந்தது எங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு அது ரொம்ப உயர்ந்து வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வழியா போறப்ப ஒரு ஆண்டவரே நன்றி ஒரு கருவி அந்த இடத்துக்கு பயன்படுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி ஒரு சில வயசானவங்க அந்த ஏரியாவில வேலை செஞ்சவங்க எங்கேயாச்சும் நம்ம போறவங்க பார்த்தா ரொம்ப வந்து கட்டி தழுவி சொல்லுவாங்க, வந்து உங்க கால் பட்டுச்சு எங்கேயோ நாங்க போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, அவங்களுடைய கல்ச்சர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லைன்னா ஒரு வித்தியாசமான இந்த கல்ச்சரை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஏதாவது சொல்ல முடியுங்க ஃபாதர்? அந்த மக்கள் வந்து ரொம்ப சாதாரண மக்கள். அவங்க வந்து நிறைய பேர் அவங்க ஈஸியா ஏமாத்திடுறாங்க. மனசு கஷ்டமா இருக்கும் அவங்கள பாக்குறோம். இப்போ ஒரு பெண் திருமணம் ஆகி குழந்தைகள் பெற ஸ்டேஜ்ல வந்தப்புறம் அவங்ககிட்ட கையில ஒண்ணும் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பெண் அந்த டெலிவரி ஸ்டேஜுக்கு வர்றப்ப அவங்ககிட்ட பணம் இருக்காது. இப்போ நாங்க இருந்தா எங்கிட்ட வந்து கேட்பாங்க, நாங்க கொடுக்கணும், ஏதாவது கொடுத்து உதவி செய்வோம். அந்த கலாச்சாரம் என்னன்னா அந்த சேமிப்புன்ற கலாச்சாரம் அவங்ககிட்ட இல்லாத ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கொஞ்சம் இடம் வச்சிருப்பாங்க, அந்த பக்கத்துல வேற மக்கள்கிட்ட போய் கொடுத்துட்டு இடத்த கொடுக்க மாட்டாங்க. 10,000 கூட இடத்த நீ வாத்துக்க, அந்த 10,000 வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். அந்த சேவிங்ஸ்க்கு கிடையாது அவங்களுக்கு. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அதை அவங்க கத்துக்கிற மாட்டாங்க. அந்த அந்த குழந்தை பிறந்து குழந்தை 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பான், 10 வருஷம் ஆயிருக்கும், அந்த இடத்த திருப்ப முடியாது. ஏழ்மை சொல்லுங்க. ஏன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்க வட்டியும் கொடுப்பாங்க, ஆனா இடத்த அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. 10,000 ரூபாய் கொண்டு கொடுக்கணும். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதர் இருந்தார், ஜேசுதாஸ், சமீபத்தில் இறந்துட்டார், தவறிட்டார். அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுறப்ப நம்ம எதாவது செய்ய முடியுமா பிரதர்? இவ்வளவு மக்கள் கிறிஸ்தவ கேத்தலிக் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏதாச்சும். அப்ப அவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். அவருக்கு தெரிஞ்சவங்க சில கேத்தலிக்ஸ் வந்து திருப்பூர்ல பிசினஸ் நடக்கும்.
அவங்களுக்கு வந்து நம்ம ஆள் சப்ளை பண்ணலாம். ஆனா இது பயங்கர ரிஸ்கான வேலை. ஏன்னா வந்து இங்க இருந்து 4 நாள் 5 நாள் ட்ரெயின்ல போகணும். அது ஒரு 200 ரூபா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் 20 பேர் அனுப்பினோம், 30 அந்த மாதிரி நாங்க அனுப்பினோம் வாலிப பசங்களை. அவங்க போய் அங்க போய் பார்த்த, தமிழ்நாட்டில் போய் பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது மக்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா, சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களே வந்து ஊர்ல நாங்க ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் எல்லாம் வைக்கிறப்ப அவங்களை நான் பேச வைக்கிறேன். இளைஞர்களுக்கு நீ பேசு, எப்படி சேமி பண்ண முடியும். போனவங்கள நிறைய பேர் வந்து திரும்பி வந்து அந்த இடங்களை திருப்பி வாங்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அந்த குத்தகை கொடுத்ததை அப்படி எடுத்துட்டாங்க. ஆனா சில பேர் ஏன் மேல ரொம்ப கோபம் போடுவாங்க, இந்த இவர் வந்து எனக்கு எடுத்துட்டாரு எல்லாத்தையும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிலங்கள் போயிடுச்சு, கத்தோலிக்கர் மக்கள் நிலம் போயிடுச்சு. இப்ப அவங்க வந்து ரொம்ப அந்த மக்கள் ரொம்ப முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இப்படித்தான் இருக்கணும், கிறிஸ்துவல நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அவங்களை பார்க்கறப்ப. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சு நீங்க இருந்தப்ப இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கும்.